சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா நடத்திய ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவை முழுமையான நம்புற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா நிறைய அற்புதத்தையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையில பாபா அவ்வப்போது கொடுக்கிறாரு. சாய்ராம், அப்படி பாபா நடத்திய ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நீங்க தரிசனம் பண்ண போறீங்க. சாய்ராம், சாய்ராம், இந்த வீடியோல வர அற்புதத்தை எனக்கு இன்னொரு சாய் பக்தர் சமீபத்துல சொன்னாரு. அந்த அற்புதத்தை உங்க கூட நானும் இந்த நேரத்துல பகிர்ந்துக்கிறேன். சாய்ராம், சாய்ராம், ஒரு தம்பதியர் அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சு 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிக்கல. அதனால அந்த தம்பதியர்கள் ரொம்ப ரொம்ப மனசோர்வு அடைகிறாங்க. பல தெய்வத்துக்கு சன்னிதானத்துக்கும் போறாங்க, பல பரிகாரமும் பண்றாங்க. நிறைய மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, இந்தந்த பரிகாரம்லாம் செய்யுங்க அப்படின்றாங்க. அந்தந்த பரிகாரங்களும் அந்த தம்பதியர்கள் இடைவிடாம செஞ்சுட்டு வராங்க. இந்த நேரத்துல ரொம்ப மன சோர்வுற்று ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போறாங்க, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறாங்க. சைரம், அப்படி அந்த தம்பதியர்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போகும் பொழுது கணவன் மனைவி இந்த குழந்தை இல்லாத குறைய ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வராங்க. இந்த நிலையில பக்கத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் திடீர்னு அந்த தம்பதியரை பார்த்து கேட்கிறாரு, ஏங்க நீங்க அழுதுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் பார்த்து அவர் கேட்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, சார், எனக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதியர்கள் அந்த நண்பராண்ட சொல்றாங்க. அந்த நண்பரும் என்ன பண்றாருன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு நேரம் சொல்றேன், அப்போ எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, நான் ஷிரடி சாய்பாபாவுடைய ஒரு மாபெரும் பக்தர் நானு, நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு முறை பாபாவை வணங்குங்க, அதாவது ஒரு வேலைக்கிழமை டைம்ல என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த தம்பதியாண்ட அந்த நண்பர் சொல்றாரு. இது இடையில பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே இவங்க அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் போல அவங்க கருதி, அதே போல அவர் அழைச்ச மாரி ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கிழமை கணவன் மனைவியும் அந்த நண்பர் வீட்டுக்கு, அதாவது ரயில்ல ஆறுதல் சொன்ன அந்த நண்பர் வீட்டுக்கு போறாங்க. அந்த நண்பர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சாயப்பாவுடைய பக்தர், சாயோடைய அற்புதத்தை புரிஞ்சு கொள்ளும் அளவுக்கு ஒரு மாபெரும் வல்லமை படைத்த ஒரு சாய் பக்தர், சதா சர்வ காலமும் சாயி சாய் எண்ணக்கூடிய ஒரு பக்தர். அந்த பக்தர் வீட்டுக்கு வந்த உடனே அந்த தம்பதியரை நேரடியா பூஜை அறைக்கு கொண்டு போறாங்க. அங்க பாபாவுடைய ஒரு பெரிய படம் இருக்கு. அந்த படத்துக்கு அடியில 2 பேரையும், கணவன் மனைவியும் 2 பேரையும் அமர சொல்றாரு. அமர சொல்லிட்டு பாபாவுக்கு நெய்வேதியங்கள்லாம் கொடுக்கிறாரு இவரு. இந்த நண்பர் தம்பதிகளை 2 பேரும் கொடுக்குறாங்க. கணவன் மனைவியும் பாபாவுக்கு மனசார வேண்டிக்கிங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனசார வேண்டி பாபாவுக்கு நெய்வேதியங்கள் வைக்கிறாங்க. பூ மாலைகள் எல்லாம் பாபாவுக்கு கொடுத்து பாபாவுக்கு நன்றிகள் தெரிவிச்சு பாபாண்ட மனப்பூர்வமா கணவன் மனைவியும் இந்த நண்பர் வீட்டுல பிரார்த்தனை பண்றாங்க. அந்த நண்பர் சொல்றாரு, நீங்க மனமாற பாபாவுடைய நாமங்களை சொல்லுங்க, சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்றாருன்னா சச்சரிதத்தை எடுக்கிறாரு. எடுத்து அதுல பாத்தீங்கன்னா அத்தியாயம் 36வது அத்தியாயத்தை அந்த சாய் பக்தர் அந்த தம்பதியார்கிட்ட கொடுப்பாரு. இந்த அத்தியாயத்தை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் பக்தர் அந்த தம்பதியர்களை பார்த்து சொல்லுவாரு. அப்போ அந்த தம்பதியர்கள் கேட்பாங்க, என்ன இந்த அத்தியாயத்துல அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த சாய் பக்தர் சொல்லியிருப்பாரு, 27 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்த ஒரு தம்பதியர்களுக்கு பாபா தன்னுடைய கடைக்கண் பார்வையாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் ஓராண்டுக்குள்ள ஒரு ஆண்மகனை பாபா கொடுத்து அருளி இருக்காரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அத்தியாயம் தான் இந்த 36வது அத்தியாயம். அதனால இந்த 36வது அத்தியாயத்தை நீங்க தயவு செய்து பாபா மீது மனப்பூர்வமாக நம்பிக்கை வச்சு இந்த அத்தியாயத்தை பாபாவுக்கு முன்னாடியே கணவன் மனைவியா இருக்கிற நீங்க படிங்க. கண்டிப்பா பாபாவோட கிருபியால உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த 36வது அத்தியாயத்தை படிக்க வச்சிருப்பாரு. இந்த 36வது அத்தியாயம் படிச்ச பிறகு இவங்க தம்பதியர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. சரம், இப்படியே சில மாதங்கள் கடந்து போகும்.
அப்போ அந்த பாபா பக்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து வணிக விஷயமா, அவருடைய தொழில் விஷயமா அவர் வெளிநாட்டுக்கு போற ஒரு நிலைமை வரும். அதனால இந்த தம்பதியர்களை வந்து அவர் சரியாக கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஒரு 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் அந்த சொந்த ஊருக்கு வரும்பொழுது தற்செயலா ஒரு இடத்துல வந்து இந்த கணவன் மனைவியை பார்ப்பாங்க. அப்போ அந்த சாய் பக்தர் கேட்பாரு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சா அப்படின்னுவாரு. அப்போ அந்த தம்பதிகள் வந்து ரொம்ப ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் சிரிக்கிறீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, 3 செல்வங்கள் எங்களுக்கு பாபா கொடுத்துட்டாரு. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க ஒரே நாள் தான் பாபாவுடைய அந்த சச்சரிதத்துல அத்தியாயம் 36வது சாப்டர் படிச்சோம். பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சோம். அந்த அத்தியாயத்துல வர கருத்துக்கள், கதைகள் எல்லாமே எங்க மனசுல வந்து ஊடுருவிடுச்சு. அதனால தினந்தோறுமே அத்தியாயம் 36 வந்து நாங்க மனமாற பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணோம். கணவன் மனைவியும் 2 பேருமே அமர்ந்து பாபாவுக்கு இந்த அத்தியாயத்தை சமர்ப்பணம் பண்ணோம். கருணை உள்ள சாய்நாதர் அருளால எங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைச்சது. அந்த செல்வம் பாத்தீங்கன்னா பாபாவுடைய கிருபையால 3 குழந்தைகள் எங்களுக்கு கிடைச்சது. முதல் வந்து பையனும், அடுத்தது 2 பெண் குழந்தைகளும் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் பக்தராண்ட சொல்லுவாங்க. அந்த சாய் பக்தர் பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு தான் இவங்களை பார்ப்பாங்க. சாய்ராம் 36வது அத்தியாயம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க கருத்துல வைக்கணும். ஏன்னா 36வது அத்தியாயத்துல வந்து 27 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியர், அவங்க யார் பாத்தீங்கன்னா திருமதி அவுரங்காபாத் பக்தருடைய மனைவி தான். அவங்க வந்து பாபாண்ட ஒரு முறை போயிருப்பாங்க. 27 ஆண்டுகளும் அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருப்பாங்க. அப்போ ஷேமாண்ட மன்றாடி கேட்பாங்க. அப்போ ஷேமா சரியான நேரம் பார்த்து நீங்க தேங்காய் எடுத்துட்டு மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபாண்ட தேங்காய் ஷேமா கொடுப்பாரு. என்ன இது அப்படின்னு பாபா வந்து ஷேமாவை கேட்பாங்க. சைரம் அப்ப ஷேமா என்ன பண்ணுவாருன்னா, அந்த அம்மையார் கொடுத்த தேங்காயை தரையில போட்டு சுத்தி விளையாடுவாரு. அப்ப பாபா கேட்பாரு, என்ன இது போல பண்ணிட்டு இருக்க? இந்த தேங்காய் உருள்றது போல இந்த அம்மையார் வயிற்றுக்குள்ள சீக்கிரம் ஒரு குழந்தை உருளணும், ஓராண்டுக்குள்ள இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபா சொல்லுவாரு, இந்த தேங்காயால குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா, இப்படி மக்கள் வந்து மூட நம்பிக்கையோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேமா வந்து ரொம்ப பாபாண்ட போராடிட்டு இருப்பாரு. அப்போ ஷேமா சொல்லுவாரு, நீங்க வந்து விவாதம் பண்றீங்க தவிர இந்த பெண்மணியை வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்க, சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பாபா வந்து அந்த தேங்காவை ஷேமாவை உடைக்க சொல்லுவாரு. உடைச்சு ஒரு பாதி ஷேமாவும் பாபாவும் ஒன்றுவாங்க, இன்னொரு பாதி அந்த பெண்மணிக்கு உண்ண சொல்லுவாரு. ஓராண்டுக்குள்ள இந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாபா சத்தியம் பண்ணியிருப்பாரு. அதே போல ஷேமா சொல்லுவாரு, ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா இந்த சாயை வந்து இந்த மசூதியில நான் அடிச்சு விரட்டிடுவேன், இனிமேட்டு இவரை நாங்க சாயின்னு கூப்பிட மாட்டோம் அப்படின்னு ஷேமா சொல்லியிருப்பாரு. சைராம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கரெக்டா ஓராண்டுக்குள்ள அந்த அம்மையாருக்கு பாபா சொன்ன மாரியே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த அம்மையாரும் அவங்களுடைய கணவரும் 2 பேருமே வந்து பாபா கிட்ட அந்த குழந்தைய போட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நன்றி உள்ள அந்த தகப்பன் பாபாவுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பா கொடுப்பாங்க. பாபா இந்த 500 ரூபாய் என்ன பண்ணுவாருன்னா, பாபா வளர்த்த ஷாம் சுந்தர், அதாவது ஷாம் கர்ணான்னு சொல்லிட்டு பாபா ஒரு குதிரையை வளர்ப்பாரு. அந்த குதிரைக்கு கொட்டாய் கட்டுறதுக்கு இந்த 500 ரூபாய் பாபா செலவு பண்ணுவாரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அத்தியாயம் தான் சைராம் 36வது அத்தியாயம். இந்த 36வது அத்தியாயம் படிச்சதால 7 ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாத அந்த தம்பதியர்களுக்கு பாபாவுடைய கிருபையால 3 குழந்தை செல்வங்கள் வந்து கிடைச்சது சைராம். இது ரொம்ப ரொம்ப அற்புதம். சச்சரிதத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு மூலமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே இறைவன் பாபாவுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குங்க. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.